பைபிள் சொல்கிற கான்செப்டே ரொம்ப கன்றாவியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, கடவுள் உலகத்தை படைத்தார், ஆதாமை படைத்தார். ஆதாம் காலத்துலேருந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் காலத்துலேருந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் மோசஸ் காலத்துலேருந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஜீசஸ். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஜீசஸ்க்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறமா கிருஷ்ணவேல். அப்போது ஆதாம் 0ல் ஸ்டார்ட் ஆகுது, ஆபிரகாம் 2000, மோசஸ் 4000, ஜீசஸ் 6000. அப்போது இயேசு பிறக்கிறதுக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகமே படைக்கப்பட்டதா? விஞ்ஞானப்படி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆண்டாயிருச்சு. இதை வந்து அறிவு பார்வையோடு பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்லை, குரான்லேயும் இதே கதை தான் இருக்குது. இங்கே வந்து மோசஸ்னால் அங்கே மூசா, அங்கே ஆபிரகாம்னா இங்கே இப்ராஹிம், அங்கேயும் ஆதாம், இங்கேயும் ஆதாம், இங்கே ஜீசஸ், அங்கே ஈசா. எப்படி பார்த்தாங்கன்னாலும் அது குரானில் சொன்ன கதையாக இருந்தாலும் பைபிளில் சொன்ன கதையாக இருந்தாலும் அந்த கதைகள் படி என்ன ஆகுது, எந்த மதமும் அறிவியலை சொல்லாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்.